ஹாய் காய்ஸ். இப்ப நினைச்சா கூட அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. ரொம்பவே சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். என்னன்னு தானே பாக்குறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நான் என்னோட எம்டி ஸ்கேனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லாங் வீடியோவா போட்டுருப்பேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்றேன், அதையும் போய் பாருங்க. பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் பேக் டு வீடியோ போலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கன்னா, என்னோட அனாமலி ஸ்கேனை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அனாமலி ஸ்கேன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என் பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கும், ஃபேமிலி நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அனாமலி ஸ்கேன்ங்கிறது பேபியோட growth எந்த அளவு வந்திருக்குங்கிறத செக் பண்றது. நம்ம அனாமலி ஸ்கேன் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்கேன்ல, அதை யாரும் மறக்காதீங்க. 20 to 24 வீக்குள்ள உங்க குழந்தையோட growth எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அனாமலி ஸ்கேனை கண்டிப்பா நீங்க எடுத்துருங்க. இப்போ நம்ம 20 to 24 வீக்ஸ்ல நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வீக்ஸ்குள்ளதான் குழந்தையோட ஹார்மோன்ஸ் எல்லாமே எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்குங்கிறத பாக்குறதுக்கு ஒரு கரெக்டான வீக்னே சொல்லலாங்க. குழந்தையோட ஹார்மோனா என்னன்னு கேக்குறீங்களா? ஹார்ட், பிரெயின், ஸ்பைனு, 2 கிட்னி எல்லாமே நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதா, நார்மலா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிற பாக்குறது தாங்க அனாமலி ஸ்கேன். குழந்தையோட growth ஒவ்வொரு ஸ்டெப்பா டாக்டர் நமக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அனாமலி ஸ்கேன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட அனாமலி ஸ்கேனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோட எம்டி ஸ்கேனில் சொல்லியிருந்தேன், பிளசண்டா எனக்கு லோலிங்கில் இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போது பிளசண்டா லோலிங்கில் தான் இருக்கா, இல்லை அந்த பிளசண்டா மேலே போயிருச்சா அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட க்ரோத் ஸ்கேன் நான் 22 வீக்ஸில் தான் எடுக்க போனேன். அஃப்கோர்ஸ் ஆர்த்தி ஸ்கேன் சென்டரில் தான் போய் எடுக்க போனேன். அங்கே போயிட்டு என்னோடய பேபி க்ரோத் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி போயிட்டு பில் போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க உள்ளே போனோம். என்னோடய மைண்ட் ஃபுல்லாக என்னோடய பேபி எப்படி இருக்கும், ப்ளசண்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய ஃபுல் தாட்டுமே இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு க்ரோ ஸ்கேன் ஃபுல்லாகவே எடுத்தோம். என்னோடய பேபி நல்லாவே மூமெண்ட்ஸ் கொடுத்து ஒரே ஸ்கேன்லேயே எனக்கு கண்டினியூஸாக எடுத்து முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. கண்டினியூஸாக பேபி நல்லாவே மூமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னோடய க்ரோ ஸ்கேன் எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்ட மொதல் கொஷின் என்னென்னா, டாக்டர் என் பேபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க பேபி நல்லா இருக்குது, பேபியோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு பார்ட்ஸாக எனக்கு காமிச்சாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ப்ளசண்டா பற்றி எதுவுமே சொல்லலை. நானும் ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சந்தோஷத்தில். சரி பேபி நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற சந்தோஷத்தில் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் என்னோடய ரெகுலர் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கொண்டு போயிருந்தேன் ரிப்போர்ட்டை. டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஓகேம்மா பேபி எல்லாம் நல்லா இருக்குது, எல்லா பார்ட்ஸுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், டாக்டர் என்னோடய ப்ளசண்டா எப்படி இருக்குது, அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, போன எம்டி ஸ்கேனில் லோலிங்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போயும் ப்ளசண்டா லோலிங்கில் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா டாக்டர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, லோலிங்காக இருந்துச்சு அப்படின்னா 9th மந்த்லேயும் அது மாறலை அப்படின்னா கண்டிப்பாக C-செக்ஷன் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என் டாக்டர் அங்கே ஒரு ஸ்க்ரீனில் செக் பண்ணாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நான் மறுபடியும் அவங்க எதுவுமே சொல்ல, நான் மறுபடியும் கேட்டேன் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ப்ளசண்டா இப்போ ஆண்ட்ரியர் பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு, லோலிங்கில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போ எனக்கு ரொம்பவே, நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். ஏன்னா எனக்கு நார்மல் டெலிவரி வேணுங்கிறது எனக்கு அதுதான் அப்படி பெஸ்ட்டுங்கிற மாதிரி என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், ஐயோ இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க, ப்ளசண்டா மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க இதையே கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வெயிட்டு தூக்காமல் தான் இருந்தேன், வெயிட்டு தூக்க மாட்டேன், ஹெவியாக எந்த ஒர்க்குமே பண்ணாமல் தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் எல்லா ஒர்க்குமே பார்த்துப்பாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம். அவங்க தான் என்னை இப்போ வரைக்குமே, இந்த என்னோடய 7th மந்த் இப்போ முடிய போகுதுன்னா இப்போ வரைக்குமே என் கூட அவங்க மட்டும்தான் இருந்து இவ்வளோ தூரம் என்னை பார்த்துக்கிட்டது அவங்க தான். அப்புறம் சரி சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ளசண்டா லோலிங்கில் இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணேன். ஆனால் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன்னா ட்ராவல் பண்ணலாமா டாக்டர்னு சொல்லி கேட்டேன். அவங்க பில்டிங் ஆச்சுன்னா ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, மற்றபடி பண்ணலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஒர்க்கிங் உமன் தான், நான் பஸ்லேயும் போகணும் ட்ரெயின்லேயும் போகணும்.
ஸோ நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான் ஆசை. எந்த காரணத்துக்காண்டியும் என் ஜாப்பை விடக்கூடாதுங்கிறது என்னோட இது. நான் என் பேபியும் பார்த்துக்கணும்னு நினச்சேன், என் ஜாப்பையும் ஈக்குவலாக கொண்டு போகணும்னு நினச்சேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் ஹெவியாக எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. இப்படி தாங்க என்னோட அனாமலி ஸ்கேன் போச்சு. என்னோட ப்ளசண்டாக ஆண்ட்ரியா பொசிஷன் போயிடுச்சு. லைட்டாக கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் மேலே போயிருந்தா சொன்னாங்க. என்னோட க்ரோ ஸ்கேனும் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். அதில் என் ப்ளசண்டாக கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சா இல்லையாங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி உமன்ஸுக்கும் அவங்க ஃபேமிலிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.